பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 5 பேபிகார்ன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் இஞ்சியை வந்து பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன். 7லேருந்து 8 பல் பூண்டு பொடியை நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1/2 கப் மைதா, 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கூடவே சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு. தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த நறுக்குன பேபிகார்ன்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பலாம் வேக வேணாம். ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை செக் பண்ணிடலாம். இது நல்லா 50% குக் ஆகிடுச்சு. இது இப்போ நான் தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துக்கிறேன். இது தண்ணி நல்லா வடிகட்டிடணும். இப்போ தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூட நான் இந்த 1/4 கப் மைதா மாவை வந்து சேர்த்துக்கிறேன். இதில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வந்து சேர்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையில் பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கப் ஃபுல்லாக சேர்க்கல, கொஞ்சம் மிச்சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. மைதா மாவும் இந்த அளவுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக கோட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கோட் ஆனால் போதும். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இதில் அந்த கோட் பண்ண பேபிகார்ன்ஸை ஒன்று ஒன்றுத்தையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேபிகார்ன்ஸையும் எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் நான் வந்து இந்த பூண்டு, நறுக்குன பூண்டு, அப்புறமா இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்குன பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ கெச்சப்பில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும். ஆனால் இந்த வெங்காயம் கேப்சிகம் இதுக்கெல்லாம் உப்பு தேவையில்லையா, அதுக்காக நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பேபிகார்னில் வந்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் பொரிச்சு வச்சுருக்கோம். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. போதும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்குள்ள கார்ன்ஃப்ளவரை வந்து 1/2 கப் அளவில் தண்ணியில் வந்து நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இந்த கேப்சிகம் ஆனியன் கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அடியில் கார்ன்ஃப்ளவர் தங்கிடும். அதனால் இது நல்லா ஒரு தடவை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது லைட்டாக திக்காகும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்குள்ள மிளகாய்த்தூளை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஓரளவு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேபிகார்ன்ஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இது பேபிகார்னில் வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியில் நறுக்கின கொத்தமல்லி இலைகளை வந்து இதில் தூவிடுறேன். உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெங்காயத்தாள் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் வந்து கொத்தமல்லி தலைகளை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையான பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெசிபி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வில்லேஜ் சிம்னிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.